என் கண்ணு முன்னாடி யாராவது உங்களை தப்பா பேசினா அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்படிதான் நீ பேசுவ. நீ என்ன பண்ணுவ? நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் மகன் உன்னை தூக்கிட்டு வந்துருவான். எப்படி எப்படி தூக்கிட்டு வந்துருவாரா? இங்க எல்லாரும் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. உங்க பையன் நினைப்புல இனி காயத்ரிங்கிற பேர் கூட வரக்கூடாது. நான் உங்க பையனை விவாகரத்து பண்ணிடுறேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. நீ செய். நீயா நானான்னு பாத்துடலாம். வாமா. உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மீறி நீ நடந்திருப்ப? உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க, உனக்கு இவங்க பெருசா தெரியல. நான் வேண்டான்னு ஒதுக்கி வச்ச பையன் உங்க அண்ணன் உனக்கு பெருசா தெரியறானா? அவன் நகைகளை கொடுத்து நம்மளோட ஒட்ட வராண்டி. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா அவன் கொடுத்த நகைகளை நீ கை நீட்டி வாங்கியிருப்ப. அம்மா வரமாட்டா, கேரளாலே சொத்து போடுவான்னு நினைச்சியா? முதல்ல அந்த நகைகள் எல்லாம் உங்க அண்ணன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு வா. அப்பதான் உனக்கு இங்க இடம். விடுங்க சம்பந்தி, அவ சின்ன பொண்ணு, ஏதோ ஒரு ஆசையில வாங்கிட்டா. நீங்க கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வர சொன்னா அவ கொடுத்துட்டு வந்துருவா. அப்படி நினைக்காதீங்க. இவ லேஸ் பட்டவ இல்ல. இவ அண்ணனை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சும் அவன் கிட்ட கை நீட்டி நகைகளை வாங்கிருக்கான்னா இவ பேராசை பிடிச்சவ. அம்மா இன்னும் ஏண்டி நிக்கிற? நகை விஷயமாச்சே, 5 நிமிஷத்துல அம்மாவோட மனசு மாறிடும் நினைக்கிறியா? அதெல்லாம் வேற ஆளு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் புத்தி தெரிஞ்சுதா அவனை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். அவன் கிட்ட போய் கொடுத்துட்டு வாடினா என்ன நிக்கிறிய? என்னமா இது? பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிச்சிட்டு. என்னங்க சும்மா இருங்க, நல்லா வாங்கட்டும், அப்பதான் கொழுப்பு அடங்கும். ஓ, நீங்க தான் அம்மாக்கு போன் பண்ணி வர சொன்னீங்களா? ஏய், அங்க என்னடி பேச்சு? அந்த நகையை பூரா போய் எடுத்துட்டு வா. போ, நிக்காத, போய் எடுத்துட்டு வா. போடி. மொத்த நகை இதுல இருக்கா? இருக்கு. இல்ல கம்மல் கிம்மல்னு ஏதாவது எடுத்து உள்ள வச்சிருக்கியா? எல்லாம் இருக்கு. முதல்ல உங்க அண்ணன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா. விடுங்க அத்தை, ஒரு ஆசையில வாங்கிட்டா. அது ஆசை இல்ல மாப்ள, திமிரு. பெத்தவன் நானே தூக்கி எறிஞ்சிட்ட, இவ போய் ஒட்டி உறவாடிட்டு இருக்கா. அத நான் பாத்துட்டு இருக்கணுமா? போடே போடேங்கற. வா வாடி, போ. என்ன பாக்குற? நான் இங்க தாண்டி இருப்பேன். நீ போய் கொடுத்துட்டு வெறும் கையோட திரும்பி வரத பார்க்காம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். போய் அவன் மூஞ்சில போய் தூக்கி எறிஞ்சிட்டு வா.
ஊட்டிலாம் நல்லா இருந்ததா? ம் நல்லா இருந்துச்சு. கொடுங்க சித்ரா. இது அவருக்கு. அவருக்கு தான் நானே கொண்டு போய் கொடுக்குறேன். சித்ரா எங்க? சித்ரா தான் டீ போட்டாங்க. நீங்க அவளை பார்த்தால கில்ட்டி ஃபீலிங்ல அவாய்ட் பண்றீங்க. அதான் நானே வாங்கிட்டு வந்தேன். இது எனக்கு தானே. நானே கொண்டு வந்து கொடுக்கலான் இருந்தேன். எனக்கு சித்ரா போட்ட டீனா அவ்வளோ ஆசை. ஊட்டியில 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்களா? உங்களுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தானே முகுந்தன் கிட்ட பேசி எங்களை அமுச்சு வச்சீங்க. அது இல்ல, ஊரெல்லாம் சுத்தி பாத்தீங்களான்னு கேட்டேன். ஒரு நாள் பூரா சைட் சீயிங் போனோம். சூப்பர் கிளைமேட். எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்து தெரியுமா அதெல்லாம் பாக்குறதுக்கு. நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லா புரியுது. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் சித்ரா. இந்த நிமிஷத்துல எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச நிம்மதி, பாதுகாப்பு, சந்தோஷம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். தேங்க்யூ. பாலைவனமா இருந்த என் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? யாருமே விட்டு கொடுக்காத ஒரு விஷயத்த நீங்க எனக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணா சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு சந்தோஷப்படுறவங்களே நீங்க தான். சித்ரா, உங்க தியாகத்துல கிடைச்சதுதான் இந்த வாழ்க்கை. அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சித்ரா. You're really great. இந்தானே. வெறும் வயித்தோட போகாதடா. இந்த மோர் குடிச்சிட்டு போ. நீ ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்க, அவ ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எதுவும் செய்ய முடியாம இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே சரியாயிடும். கிருஷ்ணன் தம்பி, கிருஷ்ணன் தம்பி.
உள்ள வாங்கண்ணே. என்னண்ணே இவ்வளவு பரபரப்பா வரீங்க, என்னாச்சு? நான் என்னன்னு சொல்லுவேன் தம்பி. காலையில முதலாளி வீட்டுக்கு சாவி வாங்க போயிருந்தேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்டுல விசாரிச்சேன். நைட்டோட நைட்டா காலி பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. கிருஷ்ணா, உங்ககிட்ட உருப்படியா இருந்தது அந்த வேலை மட்டும்தான். இப்ப அதுவும் போச்சா? மா சும்மா இருங்கம்மா. பக்கத்துல ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாரு. அண்ணா என்ன ஏதுன்னு விசாரிப்போண்ணே. இங்க கிருஷ்ணங்கிறது யாருங்க? சார் நீங்க தான் கிருஷ்ணனா? ஆமாங்க. உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ சார். என்னடா, யார்கிட்ட இருந்து லெட்டரு? பிரிச்சு பார்த்துட்டு திகைச்சு போய் நிக்கிற. என்ன விஷயம்? அம்மா, அண்ணனுக்கு காயத்ரி விவாகரத்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. விவாகரத்து நோட்டீஸா? காயத்ரி என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ என்ன பண்ணாலும் அவன் பேசாம இருப்ப நினைச்சிட்டு இருக்காளா? மேல மேல தப்பு பண்ணிட்டே போறா. ஏமா இந்த கிருஷ்ணன் பாத்துட்டு என்ன சொன்னா? அவன் என்னைக்கு வாயை திறந்து பேசியிருக்கான்? இந்த விவாகரத்து நோட்டீஸ பார்த்ததுல இருந்து வாயடிச்சு கிடக்குறான். ஏற்கனவே ஒருத்தி புள்ளத்தாச்சா வீட்டோட கிடக்குறா. இப்போ இவ எல்லாத்தையும் அறுத்துக்கணும்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. நம்ம குடும்பத்துல அந்த ஆண்டவன் ஏன் இப்படி அடுத்தடுத்து சோதனை கொடுக்கறாருன்னு புரியலையே ரஞ்சனி. அம்மா, அவ நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கிறதுக்காக நாம இதை எப்படியே விட்டுற முடியாது. நாமளும் ஒரு வக்கீல பார்த்து இதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கணும். அதே சமயம் காயத்ரி மனசை எப்படி மாத்துறதுன்னு யோசிக்கணும். நான் சொல்றது சரிதானே? சரி தப்புன்னு யாருக்கு தெரியுது? அவங்க உங்க மனசுல தோன்றதை செய்யறாங்க. அடுத்தவங்க மனசை பத்தி யார் நினைக்கிறாங்க? உலகத்தை சுயநலம் பிடிச்ச ஆட்டுதடி. காயத்ரி இதையெல்லாம் புரிஞ்சுக்காம கிருஷ்ணனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அவன் நிலைமை என்ன ஆகுன்னு புரியலடி. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் மனசை என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு நான் போய் கேட்டுட்டு வரேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. என்ன இது? தெரியல. டைவர்ஸ் நோட்டீஸ். என்னம்மா அது? அப்பா, அன்னைக்கு நான் சொன்னேன்லப்பா, அவர் எனக்கு வேண்டாம், அவரால நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன்னு. அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பத்தோடவும் எந்த உறவும் வேண்டான்னு முடிவு பண்ணிதான் இந்த நோட்டீஸ் அவருக்கு அனுப்புனேன். இருந்தாலும் நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்.
உறவு இருக்கிறதுனால தானே ஆள் மாத்தி ஆள் வந்து சண்டை போடுறாங்க. இன்னைக்கு அக்கா வந்திருக்காங்க, நாளைக்கு தங்கச்சி வருவா, இன்னொரு நாள் மாமா வருவாரு. இப்படியே முடிவில்லாம போயிட்டு இருக்கோம். அதனால நிம்மதிதான் கெடும். நீங்க போய் குடிச்சிட்டு வருவீங்க, நானும் சுதாவும் உங்களை தூக்கி சோபால போட்டு அழுதுட்டு இருக்கணும். எனக்கு அந்த உறவே வேண்டாம், முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு பண்ற விஷயமா இது? நீயும் கிருஷ்ணனும் ஒரு சின்ன விஷயத்துக்காக பிரியக்கூடாது தான் நான் இங்க வந்திருக்கேன். எது சின்ன விஷயம்? என் தங்கச்சி மேல பழி சொன்னதா, இல்ல எங்க அம்மா செத்தாங்களே அதுவா? இத பத்தி எல்லாம் நாங்க நிறைய பேசியாச்சு, இனி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. இல்ல காயத்ரி, எனக்கு அவருக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்தப்ப நீ சமாதானம் பண்ணி எங்களை சேர்த்து வச்ச. ஆனா இப்ப கிருஷ்ண விஷயத்துல நீ பண்றது நீங்க சுயநலத்துக்காக சேர்ந்திருக்கீங்க, ஆனா அது என்னால முடியாது. அதோட உங்க சண்டையில அடுத்தவங்க பாதிக்கப்படல. இது அடுத்தவங்களை பாதிச்சதுனாலதான் எங்களுக்குள்ள சண்டையே. இதுல நீங்க பேசுறதுக்கு எதுவும் இல்ல, தயவு செஞ்சு கிளம்புங்க. இந்த விஷயத்துல நீ அவசரப்படுறேன்னு எனக்கு தோணுது. இத பேசி சரி பண்ணலாம் தான் நான் வந்தேன். என் பேச்சுக்கு உங்ககிட்ட மரியாதை இல்ல. அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன். எனக்கு அவர் வேண்டாம், அவர் கூட நான் சேர்ந்து வாழ போறது இல்ல. நான் அவர்கிட்ட மட்டும் விடுதலை கேட்கல, உங்க எல்லார்கிட்டயும் தான் விடுதலை கேட்கிறேன்.